ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் சென்னை மட்டுமின்றி நெல்லை, ராமநாதபுரம், காஞ்சிபுரம், திருவாரூர் உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்வி, வேலை வாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியின் பரிந்துரை அடிப்படையில் மத்திய அரசில் 10%, மாநில அரசுகள் 7% இட ஒதுக்கீடு வழங்க கோரி தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது. சென்னையில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசாங்கம் அமைத்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் தமிழக அரசாங்கம் வழங்கியுள்ள 3.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு போதாது, தமிழக முதல்வர் தங்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி அளித்த அடிப்படையில் 3.5%ஐ 7% உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பாக தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களுடைய தலைநகரங்களிலும் இந்த வாழ்வுரிமை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ராமநாதபுரம் போக்குவரத்து பணிமனை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000 பெண்கள் உட்பட 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் உட்பட 3000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். தமிழகத்தில் முந்தைய திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 3.5% இடஒதுக்கீட்டையும் தற்போதைய அதிமுக அரசு அமல்படுத்த மறுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில 3.5% கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த 3.5% சரியான முறையில தரப்படல. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் 2 கோரிக்கை. ஒரு கோரிக்கை தந்த 3.5 சரி பண்ண கோரியும் அதிகப்படுத்தி தருவேன் என்று கடந்த தேர்தலில் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க ஜெயலலிதா. அந்த வாக்குறுதியை முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா தவிர எதுவுமே கிடையாது. மிக தெளிவா நாங்க முஸ்லீம்கள் தயாரா இருக்கோம். தூத்துக்குடியில் தந்தி அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தவ்ஹீத் ஜமாஅத் மாவட்ட தலைவர் அப்பாஸ் தலைமை வகித்தார். திருவாரூரில் தலைமை தபால் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பைச் சேர்ந்த 100கணக்கான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஏராளமான பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.